இதில ஃபர்ஸ்ட்டு சீன்லயே முத்துவுக்கு என்னதான் அந்த வீட்ட வித்துட்டு போனவங்க மேல சந்தேகம் இருந்தாலும், மத்தவங்க சொல்றதுனால அவங்களோட பேச்ச கேட்டுட்டு, அவங்களுமே வீட்டுக்குள்ள போயிட்டு, வீடுலாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு, ரொம்பவே நல்லா எல்லார் கூடயுமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ், ரோகிணி, விஜயான்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்பவே திமிரோட அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டுருக்க, ஒரு பக்கம் இத பார்த்துட்டு எப்பவும் போலயே முத்து, அண்ணாமலை கிட்ட அவங்க பேசுறத வச்சு கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்ருதியோ, அவங்களோட அப்பா, அம்மாவுக்கு இருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் செம்ம கெத்தா விஜயா கிட்டயும், அங்க இருக்கவங்க கிட்டயும் சொல்லி கெத்து காமிச்சிட்டுருக்காங்க. ஆனா என்ன, மீனாவும் ரவியும் மட்டும் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. ஆனா, இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா அவங்க அந்த வீட்ல என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நாளுமே அங்க தானே தங்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா, அடுத்த நாள் திடீர்னு அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது, வீட்டுக்குள்ள யாரோ 2, 3 புது புது ஆள்கள்லாம் வரத பார்த்துட்டு, உடனே இத பார்த்துட்டு விஜயா ரொம்பவே கடுப்பாயிட்டு, "ஏய் என்ன திறந்த வீட்ல ஏதோ நுழையிற மாதிரி நீங்க பாட்டுக்கு யாரோட பெர்மிஷனும் கேட்காம உள்ள வந்துட்டு இருக்கீங்க?" நீங்கலாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அதிகாரமா கேட்க, உடனே இத கேட்டுட்டு அந்த வந்த புது ஆட்களுமே விஜய கிட்ட, "ஆமா நீ யாரும்மா? இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு சத்தமா கேட்க, உடனே இத கேட்டுட்டு விஜய செம்ம கோவத்தோட, என்னோட வீட்டுக்குள்ள நான் இல்லாம வேற யார் இருப்பாங்க? இந்த வீடு என்னோட பையன் சொந்த உழைப்புல வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம என் பையன் செம்ம பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இப்பதான் இந்த வீட்ட வாங்கி 1 நாள் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம என் பையன் இந்த வீட்ட ரூ. 3,00,00,000க்கு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பெருமையா சொல்ல, உடனே இத கேட்டுட்டு செம்மையா கடுப்பான அந்த புது ஆளுமே, "என்னம்மா லூசுத்தனமா உளறிட்டு இருக்க? இந்த வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 50,00,00,000. அது மட்டும் இல்லாம நீங்கலாம் யாரு? ஏமாத்துற கும்பலா? என்னோட வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு செம்மையா ஷாக்கான விஜயாவும், மனோஜ், ரோகிணின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவங்க 2 பேரையுமே கூப்பிட, ஆனா வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அங்க வந்து நிக்கிறாங்க. ஆனா முத்து மட்டும் இந்த மாதிரி ஜீவா திடீர்னு காலையில கால் பண்ணி அவசரமா டாக்ஸி புக் பண்ணதுனால அங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் இந்த மாதிரி விஜய கூப்பிட்டதுனால பதறி போய் வெளிய வந்த மனோஜ, "என்னம்மா என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களோட முன்னாடி நின்னுட்டு இருக்க ஆளுங்கள பார்த்துட்டு, "ஆமா நீங்கலாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்னு?" சொல்லிட்டு அசால்ட்டா கேட்க, உடனே விஜயாவும், "டேய் இவங்க தான் இந்த வீட்டோட ஓனர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடு 50,00,00,000க்கு போகும்ன்னு சொல்றாங்க. இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு ஷாக்கான ரோகிணியும் அந்த ஆளுகிட்ட, "சார் என்ன சொல்றீங்க? இந்த வீட்ட நாங்க வாங்கிட்டோம். இங்க பாருங்க பத்திரம் கூட இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த பத்திரத்த எடுத்து காட்ட, உடனே அந்த பத்திரத்த பார்த்துட்டு செம்மையா கடுப்பான அந்த வீட்டு ஓனருமே, அதாவது அந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனருமே, "ஏம்மா உன் பையன் பெரிய பிசினஸ்மேன்னு சொல்லி சொன்ன, ஒரு போலி பத்திரத்த கூட உன் பையனுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? பாரு இந்த பத்திரம் போலியானது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட உண்மையான சொந்தக்காரனே நான் தான். ஏதோ ட்ரிப்புக்காக வெளிய போயிட்டு, இப்ப திடீர்னு வீட்டுக்கு திரும்பி வந்தா, என்ன இது? என்னோட வீட்ட நீங்கலாம் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா வீட்ட விட்டு காலி பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நான் போலீஸ கூப்பிட வேண்டியது இருக்குன்னு" சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க, உடனே இதனால பதறி போன ரோகிணியும், மனோஜும் உடனடியா இந்த விஷயத்த பத்தி கேட்கறதுக்காக தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனது மட்டும் இல்லாம, அங்க இந்த பத்திரத்த எடுத்துட்டு போனா, அவங்களுமே அந்த வீட்டு ஓனர் சொன்ன மாதிரியே இந்த வீடு அந்த ஓனரோட பேர்ல தான் இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க கையில இருக்க பத்திரமே போலியான பத்திரம்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு இன்னுமே கண் கலங்குன மனோஜும், ரோகிணி கிட்ட, "இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம ரூ. 30,00,000 பணத்த வேற அந்த ஆளுங்க கிட்ட குடுத்துட்டோமே! அத எப்படி நம்ம மீட்கிறதுன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே ரோகிணியும், "முதல்ல நம்ம அந்த ஆளுங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்போம். அதுக்கப்புறமா ஆக வேண்டியத பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி அவங்க ஏமாந்த விஷயத்த சொல்லி கதறிக்கிட்டு இருக்க, உடனே போலீஸ்காரங்களும், "இந்த மாதிரி படிச்சவங்க தானே நீங்க. போயும் போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்படி ஏமாந்து நிக்கிறீங்களே! உங்களலாம் நான் என்ன சொல்றதுன்னு?" சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி குடுத்துட்டு போங்க. நாங்க ஆளுங்க கிடைச்சா உங்ககிட்ட சொல்றோம். அது மட்டும் இல்லாம நீங்க வேற அவங்க வெளிநாட்டுக்கு போறதா இருந்தாங்கன்னு சொன்னீங்க. இந்நேரம் எந்த நாட்டுல இருக்காங்களோ யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கடுப்போட அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி வாங்கிட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ஜீவா முத்துவோட கார்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு வேலையா வந்துருக்க. அப்ப கரெக்டா வெளியே இருக்கும்போதே உள்ள ரோகிணியும் மனோஜும் இருக்கத பார்த்துட்டு செம்ம கடுப்போட முத்துக்கிட்ட, "இந்த மாதிரி என்ன மிரட்டி ரூ. 30,00,000 பணத்த ஒருத்தங்க வாங்குனாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க உள்ள தான் இருக்காங்க. எனக்கெல்லாம் உள்ள வர விருப்பமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு கடுப்பாக, உடனே இத கேட்டுட்டு முத்துவும், "உங்கள ஏமாத்துனவங்க உள்ள இருக்காங்களா? இருங்க. நான் அவங்கள போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு கோவத்தோட உள்ள கிளம்பி போனா, அங்க இருக்கிறது ரோகிணியும் மனோஜும். உடனே அத பார்த்துட்டு மனோஜ் கிட்ட, "என்னடா இங்க என்ன பண்றீங்க? என்ன பதட்டமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே மனோஜும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, உடனே முத்துவும், "இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அவன் மேல எனக்கு அப்பவே டவுட்டு. நான் அன்னைக்கே அவன என்னன்னு புடிச்சு கேட்டிருந்தா, இந்நேரம் உங்களோட பணம் பறி போயிருக்காதுல்லன்னு" சொன்னது மட்டும் இல்லாம, "அட ஆமா.
வெளிய ஜீவா மேடம் வேற ரூ. 30,00,000 பணத்த அவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்குனவங்க உள்ள இருக்கறதா சொல்லி சொன்னாங்களே! உள்ள நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பன்னா ஏன்டா திருட்டு பயலே! உன்கிட்ட இருந்து அந்த பணத்த ஏமாத்தி வாங்கிட்டு போனது அந்த மேடம் தானா? அது ச்சீ! அவள போய் மேடம் சொல்றேன் பாரு. ரூ. 27,00,000 உன்கிட்ட இருந்து ஏமாத்திட்டு போனது மட்டும் இல்லாம, இப்போ நீ என்னடான்னா அவகிட்ட இருந்து ரூ. 30,00,000 வாங்கியிருக்க. அதுவும் வீட்ல இருக்கவங்க யார்கிட்டயுமே சொல்லாம வாங்கியிருக்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட மனோஜையும், ரோகிணியையும் வெளிய கூட்டிட்டு போனா. ஆனா அதுக்குள்ளயே முத்து இந்த மாதிரி மனோஜ் கிட்டயும், ரோகிணி கிட்டயும் பேசுறத வச்சு அவங்க முத்து மனோஜோட பிரதர்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அங்கிருந்து எஸ்கேப்பே ஆயிடுறாங்க. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவோ இன்னுமே செம்ம கடுப்போட ரோகிணியையும் மனோஜையும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அண்ணாமலை கிட்ட நடந்த அத்தனை விஷயமே எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவன் இதுக்கு முன்னாடி 27,00,000 ஏமாந்துட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனா அதை எப்படியோ 30,00,000 வாங்கிட்டான். ஆனா இப்ப என்னடானா அந்த 30,00,000 தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் நம்ம கிட்ட இருந்து அந்த 30,00,000 வாங்கினன்ற விஷயத்தையே மறைச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான அண்ணாமலையோ மனோஜோட சட்டை காலரை பிடிச்சு, ஏன்டா ஒரு தடவை பட்டா நீ திருந்த மாட்டியா? எத்தனை தடவை தான் நீ ஏமாத்திக்கிட்டே இருப்ப? அது மட்டும் இல்லாம எங்களையும் ஏமாத்திக்கிட்டே இருப்ப. நீ ஏதோ இந்த தடவை தான் கொஞ்சம் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா என்னோட கனவுல எல்லாத்துலயுமே மண்ணள்ளி கொட்டிட்டியேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க. உடனே இதை கேட்டுட்டு பக்கத்துல இருந்த ரோகிணியோ என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கா. ஆனா விஜயாவோ ஏன்டா ஏன் இப்படி பண்றீங்க? எங்களை ஒவ்வொரு தடவையும் ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்களா? பாருங்க உங்களால இப்போ 30,00,000 போச்சு. அந்த அவ்வளோ பெரிய பங்களா வீடும் போச்சு. ஏன்டா உன்னை நினச்சி ஒரு நாள் 2 நாள் முழுசா பெருமைப்பட விட்டுற மாட்டியா? அதுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மீனா, முத்து, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே இவங்க பிரச்சனை எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு கடுப்புல நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலையோ இந்த தடவை மனோஜை மன்னிச்சா நம்மளை விட ஒரு பெரிய முட்டாள் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையை இந்த வீட்டை விட்டு வெளியே போய், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீ இது உன்னோட குடும்பம்னு கூட பார்க்காம எங்களையே ஏமாத்திட்டு இருக்க. சொல்லப்போனா எங்களை ஏமாத்துறா கூட பரவாயில்ல, வெளியேயும் ஏமாந்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாத மாதிரி நடந்துட்டு இருக்க. இவ்வளோ படிச்சிருந்து உனக்கு எது சரி எது தப்பு, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியலல்ல. சரி நீ வெளியே போ, வெளியே போய் இந்த வெளி உலகத்தை முழுசா பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மனோஜோ அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாங்க. ஆனா அண்ணாமலை யாரு பேச்சையுமே கேட்கற மாதிரியே தெரியல. சொல்ல போனா இந்த விஷயத்த விஜயாவுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால அவங்களுமே அண்ணாமலையை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த தடவை அண்ணாமலை எடுத்த முடிவை மாத்துற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம ரோகிணியையும் அண்ணாமலை செம்மையா வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நீயாவது உன் புருஷன் தப்பு பண்ணும்போது அவன் கூட இருந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன் நீயே இந்த வீட்டுல அவ்வளவு உன்னையும் மறைச்சவதானன்னு ரோகிணி பண்ண காரியத்தையுமே சொல்லி காட்டி 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிவிட, உடனே இதை பார்த்துட்டு மீனாவுமே ஒரு பக்கம் மனசரிங்க போய் அண்ணாமலையை சமாதானப்படுத்த வராங்க. ஆனா அண்ணாமலை மீனாவை அமைதியா இருக்க சொல்லிட்டு விஜயா கிட்ட, ஒருவேளை உன் பையன் கூட நீ போகணும்னு ஆசைப்பட்டா நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனா அவன் கண்டிப்பா எப்போ எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நம்மளோட குடும்பத்தை ஏமாத்த மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு வருதோ அப்பதான் அவனை இந்த வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ரிக்டா அவங்க ரூமுக்கு போக, உடனே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மனோஜோ விஜயா கிட்ட, அம்மா என்னம்மா பண்றது, அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துமான்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா விஜயாவோ கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல உங்க அப்பா இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட முட்டாள்தனம் தான். நீ எப்பதான் எங்களை ஏமாத்தாம யார்கிட்டயும் ஏமாறாம இருக்க போறியோ தெரியலடான்னு சொல்லிட்டு கடுப்போட அவங்களுமே உள்ள போறாங்க. ஆனா அப்படி போகும்போது கூட ரோகிணியை திட்டிக்கிட்டே போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படியாவது அண்ணாமலையை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.